நைட் கட்டிட்டோம், இயற்கை முறையிலேயே அழிச்சிடலாம். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 80% அந்த வெள்ளை 984222718110 இது பேர் சண்முக சுந்தரன் பேர். ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் கொடுத்துருங்க, என்னை டெலிகிராம் குரூப்பில் இணைக்கவும் அப்படின்னா இணைச்சிருவாங்க. அதில் வேளாண் விலை நிலவரம் வரும், பூக்கள் நிலவரம் வரும், காய்கறி விலை நிலவரம் எல்லாமே டெய்லி வந்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபோட்டோ போட்டாங்கன்னா 2 நாள் நாங்கள் 20 மெட்ரிக் டன் வந்து தோட்டக்கலை உற்பத்தி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராஸ் வேல்யூ இண்டெக்ஸில் வந்து ஒரு 34% தோட்டக்கலை தான் வந்து பங்களிப்பு கொடுக்குதுங்க. அதனால தான் தோட்டக்கலையும் எக்ஸ்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். உற்பத்திக்கு தேவையான எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக மேக்ஸிமம் எங்களால் கொடுக்க முடிகிற அளவுக்கு வந்து வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதாவது SMAM அப்படின்னு சொல்லுவாங்க, வேளாண்மை இயந்திரமயமாக்குதல் திட்டம். வேளாண்மை இயந்திரமயமாக்குதல் திட்டத்தோட மெயின் காரணம் என்ன அப்படின்னா ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாகிருச்சு, அதே மாதிரி கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் மாறிடுச்சு. பட் யாருமே வந்து வாங்குறதில்ல. மிஷினரிஸ் காஸ்ட்டை வந்து ஒரு சிறு குறு விவசாயி வந்து அவங்களால வந்து மிஷினரி வாங்க முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயியாக இருந்தீங்கன்னா 50% வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் த மிஷினரிஸில் வந்து உங்களுக்கு வந்து தராங்க. தென் அது இது 70 HP வரைக்கும் உங்களுக்கு டிராக்டர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டில். பேஸ்ட் ஆன் த மார்க்கெட், அதாவது மாடலை பொறுத்து உங்களுக்கு வந்து 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அதாவது வேளாண்மை பொறியியல் துறை வழியாக உங்களுக்கு மானியம் நாங்கள் தர்றோம். சரிங்களா? இதில் வந்து எல்லா விதமான நீங்கள் டிராக்டர் வாங்கிக்கலாம், பவர் டில்லர், அதாவது எந்த விதமான வேளாண்மைக்கு தேவையான கருவிகள் அனைத்தையுமே நீங்கள் வந்து மானியத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸும் வந்து இதுக்கு வந்து www.agrimachinery.nic.in அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஹார்டிகல்ச்சர் அதிகமாக இருக்கக்கூடியது கோவை திருப்பூர் மாவட்டம். அது எஸ்பெஷலி கோவை டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சி ஃபுல் ஹார்டிகல்ச்சர் தான். தென்னை இல்லாத ஊரே இருக்காது. நீங்கள் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா 80% கோகனட் இருக்கும், இல்லைன்னா மாறும். கண்டிப்பாக அடுத்த மீட்டிங்கில் ஹார்டிகல்ச்சர் அல்லது கோகனட் பேஸ் பண்ண ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பை அல்லது ஒரு அடுத்த லெவல் நம்ம கொண்டு வந்திருக்கோங்கிறது இந்த மீட்டிங் மூலம் உங்களுக்கு அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு நோட்டீசஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். இந்த ஸ்கீமில் வந்து இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ட்ரேடிங், சர்வீசஸ் செக்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர். ட்ரேடிங்க்கு 5 lakhs இருக்கலாம், சர்வீசஸ் செக்டருக்கு 5 lakhs இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 15 lakhs வரைக்கும் இருக்கலாம். இது என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 18 to 45 இருக்கணும். நீங்கள் வந்து 8th standard பாஸ் ஆனவங்களை வந்து போடணும். KVIC online.gov.in/PMEGPE போர்ட்டல் அப்படிங்கிற இதில் பிரான்ச்லையுமே முக்கியமான விஷயங்கள்னு போனால் அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ 5 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் நம்ம அக்ரிகல்ச்சர் லோனாக கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. அது வந்து ஓவர் டிராஃப்ட் லோனாக கொடுக்குறோம். ரெண்டாவது கவர்மெண்ட் ஸ்கீம்லேயும் 3 lakhs வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி லோன் என்னெல்லாம் இருக்கோ அதுவும் நாங்கள் வழங்குகிறோம். சேம் கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீமில் அந்த 7% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி as well as அந்த 3% அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் வரக்கூடிய ஸ்கீமும் ப்ரொவைட் பண்ணுறோம் அப் டு 3 lakhs. இது போக பெரிய லேண்ட் ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் நாங்கள் அக்ரிகல்ச்சர் லோனாகவே கொடுக்குறோம். அவங்களோட ஃபார்ம் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபார்ம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கொடுக்குறோம். They either enter into contract farming with the small agriculturists or they support small agriculturists by getting their produce at a fixed price. ஒரு குறிப்பிட்ட அளவு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிரைஸ்ல வந்து என்னேரம் வந்து அவங்க வாங்கிட்டு இருக்கிறதுனால வந்து மார்க்கெட்டிங். நம்ம 2 நாளாக நம்ம வந்து நிறைய டாஸ்க்குகளை பற்றி எடுத்து பேசிட்டு இருக்கோம். இதை அடுத்த கட்டமாக நம்ம எப்படி கொண்டுட்டு போகிறது, எந்த மாதிரி கொண்டு போகிறது, இதுக்கு யார் வந்து லீட் எடுக்கிறது, யார் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சென்டர்
காமன் ரிசோர்ஸ் சென்டர் வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த காமன் ரிசோர்ஸ் சென்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்மளுடைய ஏரியாவுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி வந்து கவர்மெண்ட் செக்டரோட மூவ் பண்ணுறது, எப்படி ப்ரைவேட்டை இன்டர்வியூ பண்ணுறது, எல்லாத்துக்குமே வந்து அந்த கமிட்டி சுட்டே we need to increase this 1.5% of banana exports or mango exports to at least double or triple பண்ணாலே நம்மளோட ப்ரைஸ் கிடச்சிரும், இங்கே வேஸ்டேஜ் குறைஞ்சிரும், ஃபார்மரோட இன்கம் வந்து டெஃபினட்டாக அட்லீஸ்ட் X2.5 வரும். மேக்ஸிமம் ஏன்னா being a exporter association president, I foresee the one and only place in the whole of Tamil Nadu where the export potential logistic hub can happen is absolutely, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, except Pollachi there is no place. ஒரு 50% பேர் சேர்த்து சம்பாதிக்கிறது 120 ரூபாய் அப்படின்னா மற்ற துறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ நம்மளோட அண்டை நாடுகள் சைனாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அக்ரிகல்ச்சரில் தான் இருந்தாங்க, இன்னைக்கு சர்வீஸ்க்கு போயிட்டாங்க. ஆனால் சர்வீஸ்க்கு போகிறப்ப அவங்க அப்படியே இண்டஸ்ட்ரி வழியாக போட்டுட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒரு ஸ்கூல் பையன் தக்காளி வித்தானாவே அந்த ஊரில் அது பெரிய நியூஸு. அதோட சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளிச்சக்கீரை எல்லாத்தையும் விற்றுருவோம். 40 கிலோ எடுத்துட்டு போனோம்னா 400 ரூபாய் எடுத்து இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ல நம்ம கம்பெனியை தமிழ்நாட்டில இருந்து ஒரு 12 கம்பெனியை செலக்ட் பண்ணி இன்குபேட் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து யூரோப், ஃபின்லாண்டுக்கு வந்துட்டு ஒரு டெக் ஃபோரம்க்கு அனுப்பி வச்ச ஒரே ஒரு விவசாய நிறுவனம் நம்ம மட்டும்தான். நன்றி. ஸோ இந்த கம்பெனி எப்படி பண்றோம்னா, ஒரு பையன் கிராமத்துல இருந்து, இன்னும் ஒரு கைத்தட்டு இருக்குங்க சார் எனக்கு தெரிஞ்சிருச்சு, கிராமத்துல இருந்து ஒரு பையன் சிட்டியில வந்து 8000, 10,000, 12,000 வேலை செய்யறான், பீஸா டெலிவரி பண்றான். வீட்டுக்கு எவ்வளோட அனுப்புறேன்? ஆனா இங்க பக்கத்திலே மாலுக்கு பக்கத்திலே ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கணும், 4 பேர், 8000 ரூபாய் செலவாகுது, தலைக்கு 2000, சாப்பாட்டுக்கு 3000, எவ்வளோட அனுப்புறேன்? 3500 ரூபா அனுப்புறேன்னா. அந்த பையன் ஒரு 25 வயசு ஒரு இளைஞன், அவங்க வீட்டுக்கு அவங்க கிராமத்துக்கு அவனோட கான்ட்ரிபியூஷன் 2500 ரூபாயோ 3500 ரூபாயோ 5000 ரூபாய்க்கு மேலே கிடையாது. அவனை தலையில போட்டு திருப்பி அனுப்பி விட்டேன். ஒரு டாடா ஏஸ் வாங்கி கொடுத்து காலையில 12 தோட்டத்துக்கு போ, பாலை கலெக்ட் பண்ணிட்டு வா, திருப்பி போறப்போ ஒரு பருத்தி கொட்டை புண்ணாக்கு எடுத்துட்டு போ, சாயங்காலம் மறுபடியும் அதே தோட்டத்துக்கு போ, பாலை கலெக்ட் பண்ணிட்டு வர்றப்பயே அவங்க விளைவிச்சிருக்க காய்கறி பொருட்கள்லாம் எடுத்துட்டு வா, திருப்பி போறப்போ ஒரு பருத்தி கொட்டை புண்ணாக்கு எடுத்துட்டு போ. டெய்லி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுற? 85 கிலோமீட்டர் ஓட்டுறேன்னா. இங்க சிட்டியில இருந்தா எவ்வளவு சம்பாதிக்கிற? ஒரு 12,000 சம்பாதிக்கணும். உன்னை கிராமத்துக்கே அனுப்பிட்டேன். எவ்வளவு காசு கொடுத்தா? காலையில 3.5 மணி நேரம் வேலை, சாயங்காலம் 3.5 மணி நேரம் வேலை, எவ்வளவு காசு கொடுத்தா போவ? 38,500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி 7 பசங்க என்கிட்ட வேலை. மில்லட் ப்ராடக்ட்ஸ் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். எங்களோட ப்ராடக்ட் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட் பேஸ்டு திங்ஸ். சிறுதானியத்தில் இட்லி தோசை மாவுலேருந்து ஆரம்பித்து சிறுதானியத்தை கொண்டு ஆட்டா ஃப்ளோர்ஸ், புட்டுப்புடி, அப்படி பலவிதமான ஐட்டம்ஸ் தயார் பண்ணது வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு கொண்டு போயிட்டுருக்கோம். அப்படின்னா ஐ திங்க் தெர் இஸ் எ லேக்கிங் பிகாஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸோ மற்ற எந்த கண்ட்ரிலையும் வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் ஃபீஸிபிள் ஃபார் தி கைண்ட் ஆஃப் மில்லட்ஸ். வழியாக நான் சொல்கிறேன், இது வந்து ராகி, சாதாரண ராகி தோசை மாவுங்க. இதுவே நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை கமர்ஷியலாக. இப்போ நான் வந்து ஐ வாஸ் எ ப்ரொஃபஸர் ஏர்லியர். ஸோ அந்த பீரியடில் வந்து when I want to make ஒரு தோசை பண்ணணும்னா நான் வந்து காலையில் ஊற வச்சுருக்கணும், நைட்டு வந்து அரைக்கணும், அப்போ மறுநாள் காலையில் நான் அதில் தோசை ஊற்றலாம். பிகாஸ் இட் ஷுட் பி ஃபர்மெண்டட், இதெல்லாம் நடக்கணும். இப்போ வந்து ஐ see that there is a pain point and gap. ஒரு ராகி தோசை வந்து பவுடரை வாங்கி நம்ம தண்ணியில் கரைச்சி தோசை சாப்பிட்டோம்னா do you think it is how far healthy அப்படின்னா, கண்டிப்பாக என்னோட லேர்னிங் ஃப்ரம் தி CFTRIல 40% is the loss of nutrient happens when you make the nutrition. We were given a grant of say 23 lakhs by the ministry, which was the highest grant in pan India. We were அப்ப நம்மாழ்வாரையா இங்க ஒரு ஆனந்தத்தை வெளிப்படுத்துறாரு. விவசாயிகிட்ட பொருள் வாங்கி விற்கிற எல்லாருமே கோடீஸ்வரர்களா இருக்காங்க, ஆனா விவசாயி தான் ஓட்டாண்டியா இருக்கான். அதுக்குதான் மிளகாய் வச்சோம். மிளகாயிலையும் ஒரு நல்ல அனுபவம், அடியும் வாங்கினோம். நாங்கள் பொறிக்கிற கூலிக்கு கூட அந்த மிளகாய் கட்டுப்படி ஆகல. 8 ரூபாய்க்கு எங்ககிட்ட வாங்கி, வேற வழி இல்லை, கொரோனா டைம்ல 8 ரூபாய்க்கு எங்கிட்ட வாங்கி 15 ரூபாய் 20 ரூபா வரைக்கும் கொண்டு போய் அவங்க மார்க்கெட்டில் விற்கிறாங்க. எங்களால் கேட்க முடியல, இல்லைன்னா மண்ணுக்கு உரமாவே போகட்டும் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி எங்களோட வாழைக்கு விலை இல்லாமல் போச்சு. ஏன்னா ஓணம் டைம் முடிஞ்சு போச்சு. ஓணம் டைம் முடிஞ்சு ஒரு 2 மாதம் கழிச்சு தான் எங்களோட அறுவடைக்கு தயாராகிடுச்சு எங்களோட வாழை.
அந்த மாதிரி ஒரு சமயத்தில் சரி இந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து பொங்கலூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட தொடர்பு படுத்திட்டாங்க. நிகழ்வு நடக்கிற தேசிய விவசாயிகள் தினத்தன்னைக்கு முதல் அறிமுகமான அப்போ அங்கே வந்து விதையிலிருந்து மதிப்பு கூட்டல் வரைக்கும் துறை சார்ந்த வல்லுநர்கள் இருக்காங்க, பேசினாங்க. மதிப்பு கூட்டல் துறை சார்ந்த வல்லுநர் நேற்று இங்கே பேசினாங்க, முனைவர் பிஜி கவிதா அவர்கள். அவங்களோட சப்போர்ட் எனக்கு நிறைய இருந்துச்சு. அந்த சப்போர்ட்டோட இந்த பனானாவை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து மதிப்பு கூட்டலுக்கு ஒரு தயார் நிலைக்கு என்னையே தயார் பட்டியல் இருந்தேன்னு தான் சொல்லணும். அப்போ அவங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கிடைச்சிது. அதை வந்து இப்போ வெற்றிகரமாக ஒரு வாழை காய் பொடியாக தயார் பண்ணி வெளியில் சுந்தரராமன் அவர்கள் எடுத்த முயற்சி, அவர் பதவியேற்ற நாளிலிருந்து இன்று வரை ஏதாவது ஒரு வகையில் விவசாயிகளுக்கு பயனுள்ள நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றுதான் நினைத்து இன்னைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். காலை உடுமலைக்கும் சென்று வந்திருக்கின்றார். உடுமலை பொள்ளாச்சி விவசாயிகள் உண்மையிலேயே நாம் கொடுத்த விதம் தான் சொல்ல வேண்டும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். கொரோனாவின் காரணமாக அன்று கைவிடப்பட்ட இந்த நிகழ்வு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் அவர்களால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த 2 மாத காலம் நவம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த பணி இன்று ஜனவரி மாதம் வரை அவருடைய முழுமையான ஈடுபாட்டினாலும் அவருடைய பெரிய மோட்டிவேஷன் எங்களுக்கு வந்து இதை சிறப்பாக செய்யலாம், இன்னும் சிறப்பாக செய்யலாம், அப்பேடாவோடு ஒருங்கிணைந்து அவர்களுடைய ஒப்புதலையும் பெற வைத்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாகவும் சீரோடும் நடத்தி காட்டிய பெருமைக்குரிய நம்முடைய எம்பி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நேற்று காலையிலே டாக்டர் மகேந்திரன் அவர்கள் முதல் சிறப்பு பேச்சாளராக துவங்கி இன்றைக்கு சகோதரி பானுமதி அவர்கள் கருத்தரங்கனுடைய கடைசி வல்லுநராக உரையாற்றி இந்த 42 வல்லுநர்களையும் இந்த நேரத்திலே என் சார்பாகவும் பொள்ளாச்சி மக்கள் சார்பாகவும் விவசாய பெருமக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய தை முதல் நாள் தை 1ஆம் தேதி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக விவசாயிகளுக்கு உண்டான அந்த புதிய அமைப்பை உருவாக்கிட வேண்டும் என்று அன்போடு தலைவர் அவர்களையும் இங்கு இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய நிர்வாகிகளையும் அன்போடு பொள்ளாச்சியினுடைய பெருமையை உலக சந்தைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். பொள்ளாச்சியினுடைய பாரம்பரியத்தை, பொள்ளாச்சியினுடைய கலாச்சாரத்தை அனைவரும் வந்து பார்க்கும் விதமாக நாம் அனைவரும் ஒன்று கூடி செயல்பட வேண்டும். இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியில் இது ஒரு துவக்க புள்ளியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு மரியாதைக்குரிய உங்களுடைய துறைத் தலைவர் ஆனந்த் அவர்கள், துறைச் செயலாளர் ஆனந்த் அவர்கள், ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஆனந்த் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போ கூட வந்து கேட்டாங்க, எங்க சார் இந்த 42 பேர் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அதே சிந்தனையோடு இருந்து ஆனந்த் அவர்களும் தம்பி ராஜா அவர்களும் மேலாளர் ராஜா அவர்களும் பணியாற்றியதை அங்கீகரிக்கக்கூடிய தருணம் இது, அவர்களை பாராட்டக்கூடிய தருணம் இது. எனவே என்னுடைய பாராட்டுக்களை அனைவருக்கும் தெரிவிப்பது போல் நீலகிரிஸ் பழமுதிர் நிலையம் எல்லாத்துலயுமே இருக்குங்க. இல்லையா